என்கிட்ட வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனிக்கு நாங்கள் எஸ்இஓ பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் வந்து அவங்க ஒரு 5 சர்வீஸ் வச்சுருந்தாங்க. ஆஃபீஸ் இன்டீரியர், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஹோம் இன்டீரியர், ஹோம் ஃபர்னிச்சர்ஸ், டர்க்கி இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 சர்வீஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டோம், எந்த சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வீஸ், அதுக்கு வந்து நம்ம எஸ்இஓ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 சர்வீஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் வந்து முழுக்க முழுக்க கன்டென்ட் வந்து கையில் எழுதணும். கையில் எழுதிட்டு அதோட ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம். என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஜென்ரலான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம கண்டென்ட்குள்ளே இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம். அதன் மூலமாக வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டுகிட்ட கேட்டு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கணும். பிகாஸ் இன்டீரியர் டிசைன்ஸுங்கும்போது அவங்க டிசைன் தானே பார்ப்பாங்க. அதனால நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், நிறைய கேட்லாக் என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் வந்து ஒரு டிசைன் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறையா க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு வெப்சைட்டில். ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஏ இருந்தது. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டராக வந்து கால்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து இன்னும் பேக்லிங்க்ஸ், கான்டெக்சுவல் பேக்லிங்க்ஸ் நிறையா பண்ணோம். லோக்கல் லிஸ்டிங்ஸ் நிறையா பண்ணோம். ஜிஎம்பி ஆப்டிமைசேஷன் பண்ணோம். கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது, ரிவ்யூஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கால்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிது. வெப்சைட்லேயும் கொஞ்சம் நிறைய டிராஃபிக் இருந்தது. அது போக என்ன பண்ணோன்னா, நாங்கள் ப்ரீவியஸாக பண்ண ஒர்க், இன்டீரியர் டிசைன் ஒர்க்ஸ்லாம் எடுத்து யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லலாம் நாங்கள் போடும்போது அங்கேருந்து ரிசல்ட் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகி நல்ல இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு வந்து நிறையா கால்ஸ், லீட்ஸ் வர ஆரம்பிச்சிது. இப்படி தான் ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு நாங்கள் எஸ்இஓ பண்ணி கொடுத்தோம். உங்கள் பிஸ்னஸ்க்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.